வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? கணவரின் தொகுதியில் மனைவியா? விருதுநகரில் மீண்டும் விஜய் பிரபாகரன் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாகத்தான் அனைத்து கட்சிகளும் பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே அதாவது ஒரு மாதம் கூட இருக்கிற நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் அனல் பறக்கும் வேலைகளை தங்கள் தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் முதலமைச்சரான ஸ்டாலின் கூட அடுத்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் தனது பரப்புரையை ஆரம்பிக்கப்படுவதாகவும் கூறப்பட்ட சிலையில்தான் அரசியல் வட்டாரத்திலே இந்த அரசியல் களம் என்பது கண்டிப்பாக இந்த நிலையில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அதாவது திமுகவில் இணைந்து தங்களுடைய கூட்டணி அறிவித்த தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 இடங்களின் தொகுதி வேட்பாளர் பட்டியல் என்பது தேமுதிக தரப்பில் வேட்பாளர்களை பட்டியலை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில்தான் இதற்காக மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் எல்லாம் தொடங்க நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் தொடர்பான பணிகளை தீவிரம் காட்டி வருகிறதா. இதில் தேர்தலில் அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் தாவைக்க என தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே இருந்து தேர்தலை சந்தித்த தேமுதிக கட்சியானது இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்தபடியாக அதிகபட்ச தொகுதியாக 10 தொகுதிகளில் தேமுதிகவிற்கு போட்டியிடுகிறதா. மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் திமுக சார்பில் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் பொருளான LK சுதீஷ் அவர்களுக்கு இந்த எம்பி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் மீதும் 10 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருப்பது திமுக தலைமை. இதனிடையில் தான் வேட்புமனு தாக்கல் தேதி தொடங்க நிலையில் அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் தங்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறதா. அதேபோலதான் இதனைத் தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தியை குடியேற்றம், தனி தொகுதியில் பிரதாப்பும், போரூர் தொகுதியில் சரவணன், ஓமனூரில் SR இளங்கோவன், மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் ஆகியோர் போட்டியிடார்கள். இதில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரன் தற்போது அதே தொகுதியை சட்டசபைக்கு தேர்தலில் போட்டியிடுகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு தேமுதிக சந்தித்த அதாவது முதல் தேர்தலில் விஜயகாந்துக்கு விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது விருதாச்சலம் தொகுதி என்பது கண்டிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு வழங்கப்பட்டிருப்பது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவாரா என்றுதான் எதிர்பார்க்கக்கூடிய மக்களின் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த வகையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு மிக முக்கியமான தேர்தலாக கூட இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த வகையில்தான் அதாவது தேமுதிக தேர்ந்தெடுக்கும் அந்த 10 தொகுதிகளில் அவர்கள் எத்தனை தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவார்கள் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.